शांति अव्यक्त समिकை 6 மே 2024 இன்னைக்கு பாப்தாதா என்ன சொல்றாங்கன்னா अपने को कंबाइन समझकर हर कर्म करो तो सदा शक्तिशाली रहेंगे நீங்கள் உங்களை எப்பொழுதும் பாபாவுடன் இணைந்திருக்கக்கூடிய ஸ்வரூபத்தில் அனுபவம் செய்யுங்கள் அப்போது நீங்கள் சதா சக்திசாலியாக இருப்பீர்கள் ஏன்னா நம்ம கூட யார் இருக்கிறது டபுள் என்ஜின் இல்லையா ஒன்று பிரம்மா பாபா இருக்காரு இன்னொன்று சிவ பாபா இருக்காரு ஸோ பிரம்மா பாபா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறாரு அல்லது சிவ பாபா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறாரு என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இடது பக்கத்தில் யார் இருக்கிறது இன்னொரு பாபா இருக்காங்க அப்போ நம்ம கூட டபுள் பாபா டபுள் என்ஜின் இருக்காங்க ஸோ நாம் எந்த வேலையும் கஷ்டப்பட்டு உழைச்சி செய்யணுன்ற அவசியம் கிடையாது அவரோட கம்பைண்டாக இருக்கிறோம் பின்ன அவரே செஞ்சிடுவார் அவர் சதா अपने को रमणीक भी अनुभव करेंगे மற்றும் சதா நீங்கள் உங்களை ரமணீகரமானவராக ரமணீகரம்னா ஆங்கிலத்தில் என்டர்டெயின்மெண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க ரொம்ப லைட்டாக இருப்பாங்க லேஸாக இருப்பாங்க அப்படிப்பட்ட ஆத்மாவாக நீங்கள் உங்களை அனுபவம் செய்வீர்கள் ஸோ ரமணீகரம்னா அந்த குஷிக்கு ஒரு ஆதாரம் தேவையில்லை நேச்சுரலாக இயற்கையாகவே நான் உள்ளுக்குள்ளவே எப்படி இருக்கேன் குஷியாக இருக்கேன் ஏன்னா நான் தான் எந்த வேலையும் செய்கிறதில்ல இல்லையா எல்லாமே யார் செய்கிறது இணைந்த ஸ்வரூபத்தில் இருக்கிற பாபா பார்த்துட்ருக்காரு பாபா செஞ்சிட்ருக்காரு பாபா தான் கைட் பண்ணுறாரு பாபா தான் என்னை நடக்க வைக்கிறாரு அவர் முன்னாடி நடக்கிறாரு நான் அந்த ஸ்டெப்ஸை ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணுறேன் அப்போ எனக்கு எந்த ஒரு சுமையும் இருக்க போகிறதில்ல கிசி भी प्रकार का अकेलापन नहीं महसूस करेंगे எந்த ஒரு விதமான தனிமையும் நீங்கள் அனுபவம் செய்ய மாட்டீர்கள் எனக்கு கூடவே தான் இருக்காரு இல்லையா கூட உட்காந்துட்ருக்காரு கூட சாப்பிட்றாரு கூடவே தூங்குறாரு கூடவே முரளி படிக்கிறாரு கூடவே சாட் வைக்கிறாரு கூடவே நடந்து வராரு கூடவே வண்டியில் வராரு எல்லாமே அவர் கூடவே செய்கிறாரு அப்போ நமக்கு நான் தனியாக இருக்கிறேங்கிறது எப்பொழுதுமே வராது வரக்கூடாது क्योंकि भिन्न भिन्न संबंध में साथ रहने वाले सदा रमणीक और खुशी का अनुभव करते हैं ஏனென்றால் விதவிதமான சம்பந்தங்களில் கூடவே இருக்கக்கூடியவர்கள் அந்த ஒரு ரமணீகரமான நிலையையும் மற்றும் குஷியையும் அனுபவம் செய்கிறார்கள் குஷியாக இருக்காங்க ஏன்னா கூட இருக்கிறவரும் ரொம்ப எப்படிப்பட்டவர் குஷியாக இருக்கக்கூடியவர் இல்லையா அவர் ஒரு பொழுதும் துக்கப்படுறதோ இல்லை அவருக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளமோ இல்லை அவருக்கு ஏதோ ஒரு கர்ம கணக்கோ அதை நம்மளும் சேர்ந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது இல்லையா லௌகிக்க சம்பந்தங்கள் தான் பந்தனம் அதனால் அவங்களோட கர்ம கணக்கு அவங்கள தாக்குச்சுன்னா நிச்சயமாக அதில் நமக்கும் ஏதோ ஒரு ஸ்லைட் பாதிப்பு இருக்குது அப்போ நம்ம கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறோம் அல்லது நமக்கு அது ஒரு சங்கல்பத்தை உருவாக்குது ஆனால் பாபாவுக்கு அப்படி எதுவுமே கிடையாது அவர் சதா ஹாப்பியாக இருக்கிறாரு அப்போது அவர் நம்ம கூட இருக்கிறாருன்னா நம்மையும் எப்படி வச்சுப்பார் சந்தோஷமாக வச்சுக்கிறாரு எனவே இன்றைக்கி பாபா சொல்ல வர்றது சர்வ சம்பந்தங்களின் மூலமாக எப்பொழுதுமே பாபாவுடன் இணைந்த ஸ்வரூபத்தில் இருக்க வேண்டும் ஸோ நம்ம இதை கொஞ்சம் கவனம் வச்சு பயிற்சி பண்ணணும் நான் எங்கேயாவது நடந்து போகிறேன்னா பாபாவை கூட கூட்டிகிட்டு போகிறேன் ஏதோ ஒரு சம்பந்தத்தில் நான் எங்கேயோ ஒரு கடைக்கு போகிறேன் அங்கே அவரை கூட்டிகிட்டு போகிறேன் நான் யாரோட பேசுகிறேன் பின்ன பாபா அங்கே உட்காந்துருக்கிறாரு நான் படிக்கிறேன் அவர் தான் எனக்கு சொல்லி கொடுக்குறாரு நான் யோகா பண்ணுறேன் பின்ன எனக்கு சக்தி கொடுக்குறாரு நான் சமைக்கிறேன் என் கூட இருக்கிறாரு நான் சாப்பிட்றேன் என் அம்மாவை பரிமாறுறாரு இப்படி எல்லா ரூபத்துலேயும் அந்த பாபாவினுடைய உலகத்தில் சர்வ சம்பந்தங்களோட நீங்கள் இணைந்த ஸ்வரூபமாக இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய குஷியின் போதை அதிகரித்துவிடும் எனவே இன்றைக்கி நாம் என்ன ஸ்வமானம் எடுத்துக்கலாம் நான் சர்வ சம்பந்தங்களையும் ஒரு பாபாவுடன் அனுபவம் செய்யக்கூடிய மகிழ்ச்சி நிறைந்த ஆத்மா இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணலாம் நைட்டு பாபாவுக்கு லெட்டர் எழுதலாம் சார்ட் கொடுக்கலாம் இன்றைக்கி நம்ம எவ்வளோ குஷியாக இருந்தோம் அவர் எப்படிலாம் என்னோட பேசினார் அப்படிங்கிறதை நான் என்ன அனுபவம் பண்ணேங்கிறதையும் இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி பாபாவோட நம்ம இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கலாம் நல்லது ஓம் சாந்தி